ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். உறவை பற்றிய ஒரு உண்மையினை உனக்கு இன்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, உயிராக நினைக்கின்ற உறவை பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு அப்படி எனக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிந்துவிட போகிறது? நீ எனக்கு அப்படி என்ன சொல்லிவிட போகிறாய் என்ற ஒரு ஆர்வத்தில்தான் நானும் இப்பொழுது வந்திருக்கிறேன். உயிரான உறவு என்றால் எங்களுக்குள் எந்த ஒரு ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இப்பொழுது நீ சொல்ல வருவது எனக்கு தெரிந்த விஷயமாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று என் பிள்ளை நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு 100% தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ அறிந்திருக்கவில்லை. எதை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த உன் தாயானவள் நான் அல்லவா? எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உடனே அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அல்லவா? அதனால்தான் என் குழந்தைக்கு இன்று அதனை தெரிவிக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது சற்று பதட்டம் வந்துவிட்டதல்லவா? ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம் உறவை பற்றி என்று அம்மா சொல்லிவிட்டார்கள். நமக்கு ஏதேனும் மனதிற்கு வேதனைப்படுகின்ற வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை தாயானவள் சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இது நம்முடைய வாழ்க்கை. இதில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மால் அதை விட்டுவிட்டு வேறெங்கும் செல்ல முடியாது என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ பதற்றப்படுகின்ற அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை தான் சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இதை நீ பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்துக்கொள். என் தங்கமே, உன்னுடைய துணையானது நீ யார் மீது உயிரை வைத்திருக்கின்றாய் அவர்கள் ஆனவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் நீ எப்படி என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்களை பற்றி வேண்டிக் கொள்கிறாயோ அதுபோலதான் அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். என் தங்கமே, அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, உயிரான உறவு என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? தாயானவள் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார் என்பதை புரிந்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று. என் தங்கமே, உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைவுகள் என்ன தெரியுமா? நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க வேண்டும். எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது. அது போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு ஒருபோதும் கொடுத்து விடாதீர்கள் தாயே என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதும் உன்னை பற்றிய எண்ணங்கள் அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். தன்னை நம்பி வந்ததால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நான் அந்த ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகி நின்றுவிடக் கூடாது. எதற்காக இவரை நாம் உயிராக நினைத்தோம் என்று ஒரு நாளும் நினைத்துவிடக் கூடாது என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். என் தங்கமே, அவர்களினுடைய வருத்தத்திலும் வேதனையிலும் நியாயம் இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய சூழ்நிலை தற்சமயம் சரியானதாக இல்லை. பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதனால் உன்னை அவர்கள் திருப்திப்படுத்த முடியாதோ என்று நினைக்கிறார்கள். உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பொருளாதார சிக்கலில் நாம் அவர்களை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட்டால் நம்மால் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிடுமோ என்று நினைக்கிறார்கள். அதனால் இப்பொழுது எந்த முடிவுகளும் தெளிவாக எடுத்துவிடக்
கூடாது என்பதற்காக உன்னிடத்தில் சிறிது இடைவெளியை பின்பற்றி வருகின்றார்கள். ஏனென்றால் அதிகபட்சமாக நெருங்கும் பொழுது உடனடியாக நீ ஏதேனும் முடிவை எடுக்க சொல்லிவிடுவாயோ என்ற பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என் தங்கமே. ஆனால் என் குழந்தை, நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா? அவரினுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்துதான் நீ இருக்கிறாய் என்பதை அவர்கள் இன்னும் சரியாக உணரவில்லை. அதற்கு காரணம் சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விதம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த மிகப்பெரிய பயத்தை விதித்து விட்டது. ஆனால் நீ அப்படி அல்ல. தேவை என்ன இருக்கிறதோ அதை பொறுத்தே வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். ஆடம்பரமான செலவுகளோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறாய் என்று வேதனைப்படவில்லை. அதை செய்து கொடுக்கக்கூடிய திறமை தனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றிய எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை. நீ ஆசைப்பட்டாலும் அது தவறில்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் உன் மீது வைத்திருக்கிற அன்பு அத்தனை பெரிதல்லவா? உயிரே வைத்திருக்கிறார்கள் என்றால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா? என் தங்கமே, இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை, ஒரு உயிராக நினைக்கின்ற துணை கிடைப்பது என்பது மிகவும் பெரிய விஷயம். அது உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு சிறிய அளவு கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு. அதை சந்தேகப்படுவதற்கு எந்த விதமான காரணங்களும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். போதும் என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களுக்குள் இது முக்கியமான முதன்மையான விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, தனக்கென்று அங்கே உண்மையான அன்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை, உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு எந்நேரமும் உன்னை பற்றியே நினைக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக சிந்திக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கின்றது. இது போன்ற அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது. என் குழந்தை, உனக்கு இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு இது கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சார்ந்ததுதானே. அதுவே உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இனிமேல் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவைப்பட போகிறது? என் தங்கமே, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உண்மையான துணையையும் நீ பெற்றிருக்கிறாய். அப்படி என்றால் இனி நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவுகளை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றிய அவர்களுடைய எண்ணங்கள் தவறானது என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்க முடியும், என்னால் எந்த கஷ்டங்களும் ஒருபோதும் வந்துவிடாது என்பது போன்ற நடவடிக்கைகளை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என் தங்கமே. நாளை என்பது வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்று சிந்திக்காமல் நாளை என்பது வர வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கையை எந்நாளும் சந்தோஷமாக அனுபவிக்க நீ காத்திருக்க வேண்டும் என் தங்கமே. உனக்கானதை நான் சரியாக தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொடுத்து விட்டேன். இனி அதனை பாதுகாப்பதும் அல்லது விட்டு விடுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. அவர்கள் மனதில் இருக்கின்ற உண்மை உன் மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை அல்லவா வெளிக்காட்டுகிறது. அந்த அன்பினை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த அன்பினை நீ இழந்துவிடக் கூடாது. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் காயப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கென்று உன் வாழ்க்கையில் கிடைத்ததை நீ உன் வாழ்க்கையில் தொலைத்து விடாதே. வாழ்க்கை முழுவதும் இது உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ மனதார ஆசைப்பட்டாய் அல்லவா? உன்னுடைய ஆசைகளை தான்
தான் அம்மா நிறைவேற்றுகிறேன். அது மட்டும் அல்லாமல் இன்று அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த பயம் உன்மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை தான் வெளிக்காட்டுகிறது. இதை நீ புரிந்து கொண்டால் போதும், இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமானதாக மாறிவிடும் என் தங்கமே. எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தது போல இருந்தாலும் இது போன்ற சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றதல்லவா? இனியாவது என் குழந்தை இதனை உணர்ந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்நாளுமே கஷ்டம் என்பது வராது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு என் தங்க பிள்ளையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காக இருந்து அனைத்து முயற்சிகளையும் உனக்கு வெற்றிகளாக நான் மாற்றி தரப்போகிறேன் என் தங்க பிள்ளையே. என் தங்க பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவை பற்றிய ஒரு உண்மையினை உனக்கு இன்று சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, உயிராக நினைக்கின்ற உறவை பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு அப்படி எனக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிந்துவிட போகிறது? நீ எனக்கு அப்படி என்ன சொல்லிவிட போகிறாய் என்ற ஒரு ஆர்வத்தில்தான் நானும் இப்பொழுது வந்திருக்கிறேன். உயிரான உறவு என்றால் எங்களுக்குள் எந்த ஒரு ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் இப்பொழுது நீ சொல்ல வருவது எனக்கு தெரிந்த விஷயமாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று என் பிள்ளை நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு 100% தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ அறிந்திருக்கவில்லை. எதை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த உன் தாயானவள் நான் அல்லவா? எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உடனே அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அல்லவா? அதனால்தான் என் குழந்தைக்கு இன்று அதனை தெரிவிக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது சற்று பதட்டம் வந்துவிட்டதல்லவா? ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம் உறவை பற்றி என்று அம்மா சொல்லிவிட்டார்கள். நமக்கு ஏதேனும் மனதிற்கு வேதனைப்படுகின்ற வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை தாயானவள் சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இது நம்முடைய வாழ்க்கை. இதில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மால் அதை விட்டுவிட்டு வேறெங்கும் செல்ல முடியாது என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ பதற்றப்படுகின்ற அளவிற்கு எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லை. உன் தாயானவள் உனக்கு ஒரு உண்மையை தான் சொல்ல வந்திருக்கிறேன். என் தங்கமே, அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இதை நீ பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்துக்கொள். என் தங்கமே, உன்னுடைய துணையானது நீ யார் மீது உயிரை வைத்திருக்கின்றாய் அவர்கள் ஆனவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர் நீ எப்படி என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்களை பற்றி வேண்டிக் கொள்கிறாயோ அதுபோலதான் அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். என் தங்கமே, அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, உயிரான உறவு என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? தாயானவள் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு வந்திருக்கிறாள் என்று. என் தங்கமே, உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைவுகள் என்ன தெரியுமா? நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க வேண்டும். எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக் கூடாது. அது போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு ஒருபோதும் கொடுத்து விடாதீர்கள் தாயே என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதும் உன்னை பற்றிய எண்ணங்கள் அவர் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். தன்னை நம்பி வந்ததால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் நான் அந்த ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாகி நின்றுவிடக் கூடாது. எதற்காக இவரை நாம் உயிராக நினைத்தோம் என்று ஒரு நாளும் நினைத்துவிடக் கூடாது என்று அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். என் தங்கமே, அவர்களினுடைய வருத்தத்திலும் வேதனையிலும் நியாயம் இருக்கின்றது. காரணம், அவர்களுடைய சூழ்நிலை தற்சமயம் சரியானதாக இல்லை.
பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதனால் உன்னை அவர்கள் திருப்திப்படுத்த முடியாதோ என்று நினைக்கிறார்கள். உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பொருளாதார சிக்கலில் நாம் அவர்களை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட்டால் நம்மால் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிடுமோ என்று நினைக்கிறார்கள். அதனால் இப்பொழுது எந்த முடிவுகளும் தெளிவாக எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக உன்னிடத்தில் சிறிது இடைவெளியை பின்பற்றி வருகின்றார்கள். ஏனென்றால் அதிகபட்சமாக நெருங்கும் பொழுது உடனடியாக நீ ஏதேனும் முடிவை எடுக்க சொல்லிவிடுவாயோ என்ற பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என் தங்கமே, ஆனால் என் குழந்தை, நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா? அவரினுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்துதான் நீ இருக்கிறாய் என்பதை அவர்கள் இன்னும் சரியாக உணரவில்லை. அதற்கு காரணம் சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விதம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த மிகப்பெரிய பயத்தை விதித்துவிட்டது. ஆனால் நீ அப்படி அல்ல. தேவை என்ன இருக்கிறதோ அதை பொறுத்தே வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். ஆடம்பரமான செலவுகளோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறாய் என்று வேதனைப்படவில்லை. அதை செய்து கொடுக்கக்கூடிய திறமை தனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றிய எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை. நீ ஆசைப்பட்டாலும் அது தவறில்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் உன் மீது வைத்திருக்கிற அன்பு அத்தனை பெரிதல்லவா? உயிரே வைத்திருக்கிறார்கள் என்றால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா? என் தங்கமே, இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை, ஒரு உயிராக நினைக்கின்ற துணை கிடைப்பது என்பது மிகவும் பெரிய விஷயம். அது உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு சிறிய அளவு கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு. அதை சந்தேகப்படுவதற்கு எந்த விதமான காரணங்களும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். போதும் என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களுக்குள் இது முக்கியமான முதன்மையான விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, தனக்கென்று அங்கே உண்மையான அன்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை, உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு எந்நேரமும் உன்னை பற்றியே நினைக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக சிந்திக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கின்றது? இது போன்ற அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது. என் குழந்தை, உனக்கு இந்த வராகியின் ஆசீர்வாதத்தோடு இது கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சார்ந்ததுதானே? அதுவே உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இனிமேல் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவைப்பட போகிறது? என் தங்கமே, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உண்மையான துணையையும் நீ பெற்றிருக்கிறாய். அப்படி என்றால் இனி நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவுகளை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றிய அவர்களுடைய எண்ணங்கள் தவறானது என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்க முடியும், என்னால் எந்த கஷ்டங்களும் ஒருபோதும் வந்துவிடாது என்பது போன்ற நடவடிக்கைகளை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என் தங்கமே. நாளை என்பது வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்று சிந்திக்காமல் நாளை என்பது வர வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கையை எந்நாளும் சந்தோஷமாக அனுபவிக்க நீ காத்திருக்க வேண்டும் என் தங்கமே. உனக்கானதை நான் சரியாக தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொடுத்து விட்டேன். இனி அதனை பாதுகாப்பதும் அல்லது விட்டு விடுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. அவர்கள் மனதில் இருக்கின்ற உண்மை
உன் மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை அல்லவா வெளிக்காட்டுகிறது. அந்த அன்பினை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த அன்பினை நீ இழந்துவிடக் கூடாது. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் காயப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கென்று உன் வாழ்க்கையில் கிடைத்ததை நீ உன் வாழ்க்கையில் தொலைத்து விடாதே. வாழ்க்கை முழுவதும் இது உன்னோடு தொடர்ந்து வர வேண்டும் என்று நீ மனதார ஆசைப்பட்டாய் அல்லவா? உன்னுடைய ஆசைகளை தான் அம்மா நிறைவேற்றுகிறேன். அது மட்டும் அல்லாமல் இன்று அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த பயம் உன்மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை தான் வெளிக்காட்டுகிறது. இதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமானதாக மாறிவிடும் என் தங்கமே. எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தது போல இருந்தாலும் இது போன்ற சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றதல்லவா? இனியாவது என் குழந்தை இதனை உணர்ந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னாலுமே கஷ்டம் என்பது வராது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு. என் தங்க பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்காக இருந்து அனைத்து முயற்சிகளையும் உனக்கு வெற்றிகளாக நான் மாற்றி தரப்போகிறேன். என் தங்க பிள்ளையே, நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வராகி வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கான இறுதி வாய்ப்பு இன்று இரவே. உன் வாழ்க்கையில் பலிக்கின்ற வெற்றி வாக்கினை உன் வராகி இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உன்னால் நம்பவே முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசய மாற்றம் உண்டேற போகின்றது. என் குழந்தையே, இன்று நீ மனதிற்குள் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வு வந்து சேர போகின்றது. ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அதன் முடிவில் உனக்கான நல்ல விஷயங்களும் இன்று நடந்திருக்கின்றது. நீ சற்று சிந்தித்து பார். எதை இன்று நீ பெறப்போகின்றாய், எதை இன்று நீ இழந்தாய் என்பதை சுயமாகவே என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, என்னென்ன விஷயங்கள் நீ செய்தாலும் எல்லாம் அறிந்து என்னிடத்தில் எதையும் உன்னால் மறைக்க முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அல்லவா? உனக்கு தர வேண்டிய விஷயங்களை நான் தந்தே தீருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். நம்பிக்கை என்கின்ற ஒளி உனக்குள் உன்னுள் எப்பொழுதும் இருக்கும் பொழுது பயம் என்கின்ற நிழல் நிச்சயமாக உனக்கு பின்னால் ஓடி சென்று விடும். என் தங்கமே, உன்னுடைய கடந்த காலத்தில் இருக்கின்ற புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதால் இப்பொழுது நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்கு எப்பொழுதுமே இதனால் நல்லது மட்டுமே நடக்கும். எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு துயரங்களில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என எப்பொழுதும் நீ நினைத்து விடாதே. இனி நடக்க போவதை பார்த்து நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்ல போகின்றாய். தைரியமாக இருக்க வேண்டும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாகும். என் தங்கமே, உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே உனக்கு வெற்றியினை மட்டுமே தரும். உனக்கு இந்த வராகி என்றென்றைக்கும் துணையாக இருக்கின்றேன். உன்னுடைய துயர் துடைக்க உன்னை தேடி தேடி நீ நிற்கின்ற திசையை நோக்கி உன் அம்மா நான் ஓடி வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது. நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீண்டும் நான் நிச்சயமாக மீட்டு தந்து விடுவேன். உன் மீது நான் கொண்ட அன்பு அதிகமாக இருப்பதனால் தான் உன்னால் இந்த வராகியின் முன்னால் நிற்க முடிகின்றது என்பதை புரிந்து கொள். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற போகின்றது. உன்னுடைய கனவுகள் எல்லாமே மெய்ப்பட போகின்றது. உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உன் வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னுடைய துன்பத்தை துடைப்பதற்கும் புறப்பட்டு விட்டேன். என் தங்கமே, உன்னை தீண்டிய சோதனைகள் அனைத்துமே உன்னை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் செம்மைப்படுத்தி இருக்கிறது, எந்த அளவிற்கு உன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய். என் தங்கமே, பாதை என்னவென்று இப்பொழுது தெளிவாக உனக்கு நல்ல புரிதல் கிடைத்திருக்கும். எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை எல்லாம் நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காக தானே
இத்தனை சோதனைகள் உனக்கு வந்தது. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று மட்டும் நீ கற்றுக்கொள்ளவில்லை, எப்படி வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதையும் சேர்த்துதான் நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களோடு உன்னையும் சேர்த்து பிணைத்து நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இனி நிச்சயமாக நீ தனித்து இயங்குகின்ற வல்லமையோடு நல்லபடியாக வாழ்க்கையில் செயல்படுவாய். உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் யாராவது ஒருவர் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஒருவர் இந்த வராகியினுடைய ரூபமாக கூட உன் வாழ்க்கையில் இருக்கலாம். நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமற்றது என்பதை உணராமல் தான் இங்கு பல பேர் அவர்களின் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ அவர்களை போல் இல்லாமல் என் குழந்தையே, நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்கு நீ எப்பொழுதும் ஆசைப்படக்கூடாது. உனக்கு வந்திருப்பது சோதனை என்றால் என் பிள்ளையே, அதை எதிர்கொள்கின்ற அத்தனை வல்லமையும் உனக்குள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது அந்த சோதனையே உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன்னோடு நான் நிச்சயமாக இருப்பேன். கால தாமதம் ஆகலாம், ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயம் தப்பாமல் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை உயர்ந்த இடத்தில் நான் நிச்சயமாக தூக்கி வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, நீ துவண்டு போகின்ற சமயத்தில் எனக்கெல்லாம் யாரும் இல்லை என்று கலங்கி விடாதே. உனக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக இந்த வராகி உன்னை தேடி ஓடி வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ அதை புரிந்து கொண்டால் மட்டும் போதும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் ஏற்றி இருக்கின்ற விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல, உன்னுடைய கண்ணீரில் ஏற்றியது. இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளியேற்றும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளின் மனதை நீ உன்னுடைய கண்ணீரால் நனைத்து வைத்திருக்கின்றாய். என்னுடைய கைகளில் உன்னுடைய கண்ணீர் துளி படிந்து இருக்கின்றது. அதனால் அம்மா உன்னை அப்படியே விட்டு விடுவேன் என்று நினைத்து விடாதே. நான் இருக்கும் இடத்தில் இருந்து நிச்சயமாக உனக்கு எல்லா நல்ல செய்திகளையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னை தேடி வருகின்ற விஷயத்தில் நிச்சயமாக உனக்கு சுகம், துக்கம், இன்பம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். உன்னுடைய மனதிற்கு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே விரைவில் உன்னை வந்து சேர்ந்தடையும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, வாய்ப்புகள் எப்பொழுதுமே மிகவும் மென்மையானதாக தான் இருக்கும். அது நிச்சயமாக உன் கதவை தட்டும். அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு. எத்தனை உறவுகள் உன் அருகில் இருந்தாலும் உன் உள்ளம் தேடும் உறவு நீ மட்டுமே என்பதை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உன் கையில் வந்து கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. கடலளவு துன்பங்கள் வந்தாலும் கவலை உனக்கு ஒருபொழுதும் தேவையில்லை. உன்னை கரை சேர்ப்பதற்கு இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணரும் வரை. என் தங்கமே, இந்த நல்ல நாளில் என் மீது அதிக பற்று கொண்ட என்னுடைய பிள்ளை நிச்சயமாக உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டதினால்தான் இந்த வாக்கினை நீ நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருப்பேன். இனி நடக்க போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு விடாமுயற்சிகளும் நிச்சயமாக மகத்தான வெற்றியை உனக்கு பெற்றுத்தரும் என்று நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் அவை அனைத்தும் நிச்சயமாக விரைவாகவே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் கூறும் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். நீ உன் வாழ்க்கை பாதையில் சரியாக சென்று விடுவாய். என் தங்கமே, என்றுமே உணவு என்பதை நீ மருந்தாக நினைத்துதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக உணவு உன் உடல்நிலையை கெடுக்கும் என்பதை புரிந்து அதற்கு மேல் உனக்கு அது தேவையில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். வெற்றி என்பது எப்பொழுதுமே தற்காலிகம்தான். வாழ்க்கையில் கிடைக்கின்ற தோல்விகள் எல்லாம்
எல்லாமே உனக்கு ஒரு பாடம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும். இந்த உலகம் ஒரு மாயை என்பதையும் நீ என்னாலும் மறந்து விடாதே. என் தங்கமே, சினம் கொள்பவன் எப்பொழுதுமே நேர்மையோடு அலைந்து திரிவான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா என்பது வாழ்க்கையில் உனக்கு பாசத்தை மட்டும் அள்ளி கொடுக்க கூடியவர்களாக ஒருபொழுதும் நினைக்க கூடாது. அவர்களுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக சந்தோஷம் என்பது எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். சந்தோஷம் சில காலம் இருந்தால் கஷ்டம் சில காலம் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ தொடங்கு. உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியான நேரத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த தாயானவள் உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன். என் தங்கமே, இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்து கொடுப்பேன். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்தால் போதும். என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் அண்ட பேரண்டமே போற்றி, ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி.